இந்த தொகுதி சீரமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுசான விஷயம் இல்லை, காலகாலமாக இருந்தது. நடுவில் கேப் இருந்துச்சு, அதனால இப்போ பிரச்சனையே வந்தது. ஸோ இதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆர்டிகல் 82 ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் பார்க்கணும். கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு 10 வருஷம், அதாவது சென்சஸ் எடுப்பாங்களோ அந்த 10 வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி பாப்புலேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம பிரதிநிதியை சூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சி, அதாவது தொகுதியை பிரிக்கிறத மாறிக்கிட்டே இருக்கும். அதை எப்படி மாற்றணும்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 82. இது எப்படி பிரிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பார்த்தா, ஆர்டிகல் 18 பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டியூன்சி எப்படி பிரிக்கணும்னா ஒரு ரேஷியோ எதுக்குன்னா பாப்புலேஷனுக்கும் நம்பர் ஆஃப் கான்ஸ்டியூன்சி, நம்பர் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ், அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாலே நமக்கு எவ்வளோ தொகுதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தீர்மானிக்கும். இது முதல்ல இது எப்படி பண்ணணும்னா பார்லிமெண்ட் தான் பண்ணணும். பார்லிமெண்ட் டைரக்டாக பண்ணணும். அதுக்கு ஒரு அட்டானமஸ் பாடி, அதாவது எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் இல்லாத ஒரு கமிஷன், அதுதான் டீலிமிட்டேஷன் கமிஷன். ஒவ்வொரு சென்சஸ் அப்பையும் இந்த கமிஷன் மக்களை ஆராய்ந்து எத்தனை தொகுதிகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபாடு செய்வோம். 1951 அது முதல்ல நடந்தது. அப்போ இந்தியா சுதந்திரம் ஆகிடுது புதுசு. அப்போ 1951 சென்சஸ் படி 494 தொகுதிகளாக பிரித்தாங்க இந்தியா. அடுத்தது 1961 திரும்பி ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் தொடங்கினாங்க. அதில் 522 தொகுதிகளாக பிரித்தாங்க. திருப்பி 71 அப்போ இருந்த சென்சஸ் படி 550 தொகுதிகளாக பிரித்தாங்க. இப்போ 543 இருக்கு. ஏன்னா நிறைய கழித்தல் போக அப்புறம் இந்த கடைசியாக 2 ஆங்கிலோ இண்டியன் அதையெல்லாம் கழிச்சு இப்போ 543 தொகுதிகள் தான் நம்ம இருக்கோம். ஆனால் 1976 இந்திரா காந்தி அவங்க பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ 42வது அமெண்ட்மெண்ட் வந்தது. அந்த அமெண்ட்மெண்ட்டில் ஒன்று தான் டீலிமிட்டேஷனை கொஞ்ச நேரம் தடை பண்ண ஒரு பாஸ் எது வரைக்கும்னா 2001 வரைக்கும் பாஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே பாப்புலேஷன் கண்ட்ரோல், அதாவது மக்களோட எண்ணிக்கையை கம்மி பண்ணலாம். ஏன்னா நம்ம சைனாவும் இந்தியாவும் தான் பக்கம் இருந்தாங்க பாப்புலேஷனில். இப்போ நம்ம சைனாவே பிரிஞ்சுட்டோம். அதோட தேவை அவ்வளோ முக்கியமானது. அதனால இதை பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு 1976 இதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, டீலிமிட்டேஷனை நிறுத்திட்டாங்க. அவங்க 2001 பண்ணாங்க. அடுத்தது 84வது அமெண்ட்மெண்ட் 2002 என்ன சொன்னாங்கன்னா, 2001 வேணாம், 2006க்கு அப்புறம் வர சென்சஸ் வச்சு நம்ம டீலிமிட்டேஷன் பண்ணலாம். அதாவது 2021 பண்ணல. ஸோ 2031 சென்சஸ் வச்சு தான் அடுத்து டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 82ல போட்டோம். ஸோ இதில் விஷயம் என்னென்னா, இப்போ பாப்புலேஷன் கண்ட்ரோல் தான் இங்கே விஷயம். என்னென்னா இதை நிறுத்தினது காரணமே பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் தான். அதனால 1973, அதாவது 1973 யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. அப்புறம் 2000 ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. இது முழுக்க எப்படி நம்ம மக்கள் எண்ணிக்கையை ஸ்டெபிலைஸ் பண்ணலாம், சீர்படுத்தலாங்கிறது தான். இதை அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட்டது தான். ஆனால் யாரெல்லாம் ஒழுங்காக பின்பற்றுறாங்கன்னு பார்த்தா, அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சென்சஸோட எண்ணிக்கை வரும். அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் ஒவ்வொரு சென்சஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் டெக்கடல் க்ரோத்னு சொல்லுவாங்க. இப்போ 2001 2011 இந்த 10 வருஷத்தில் எவ்வளோ பாப்புலேஷன் மாறி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவை பொறுத்த மட்டும் 17% மாறி. அதாவது இப்போட நம்ம ஜனத்தொகை 1.20 கோடி. இது 2011 சென்சஸ் படி தான் 1.20 கோடி. அதே இப்போ மாநிலங்கள் அளவில் பார்த்தீங்கன்னா இது வேறுபாடு அதிகமாக இருக்குது. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2001 2011 இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15%. அதே யூபி, பீகார், மத்திய பிரதேஷ் இந்த மாநிலங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20%, 25%. அதனால இப்படி வேறுபாடு இருக்கிறதால இங்கே ரெப்ரசன்டேஷன் இடிப்படுது. ஏன்னா இவங்க 2006க்கு அப்புறம் வர டீலிமிட்டேஷன் கணக்கு எடுத்துக்கிட்டா இந்த 543 சீட்டே நம்ம கான்ஸ்டன்ட்டாக வச்சுன்னா சில மாநிலங்கள் அவங்களோட ரெப்ரசன்டேஷன் இழக்கிறாங்க, சில மாநிலங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கூடுது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு 2011 சென்சஸ் படி இதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, 2019 அஸ்வினி வைஷ்ணவ் அவரும் ஜேபி ஸ்மித் அவருங்க 2 பேரும் சேர்ந்து எழுதின ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. எப்படி இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறினா நார்த்துக்கும் சவுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல். அவர் 2011 சென்சஸ் படி 2026 பாப்புலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தற்போது 39 தொகுதி இருக்கு. ஆனால் அந்த 2026 இருக்கிற பாப்புலேஷன் படி பார்த்தா தமிழகத்துக்கு 31 தொகுதிகளாக மாறும்,
கேரளா 20லேருந்து 16 வரும், ஆந்திர பிரதேஷும் கம்மியாகுது, சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே கம்மியாகுது. அதே வந்து இப்போ நம்ம உத்தரப்பிரதேஷ் வந்து 80லேருந்து 91 போகுது, பீகார் 40லேருந்து 50 போகுது, மத்திய பிரதேசம் இதே மாதிரி கூடுது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அவங்களோட பாப்புலேஷன் கூடுது. ஏன்னா வந்து முன்னாடி சொன்னது என்னன்னா பாப்புலேஷனும் அங்கே இருக்கிற ரெப்ரஸன்டேட்டிவும் சேர்ந்து அதோட ரேஷியோ தான் வந்து கான்ஸ்டன்ட். இது ஒரு பக்கம். நான் இப்போ இது பேசுகிற எல்லாமே வந்து மக்கள் சபை, அதாவது லோக்சபா பற்றி மட்டும் தான் பேசியிருக்கேன். மாநிலங்கள் சபை வந்து 2001 சென்சஸ் படி தான் இப்போ வரைக்கும் நடந்துருக்கு. திரும்பி அதுவும் 2026 வரைக்கும் போகும். அது நம்ம இப்போதைக்கு பேசணும். லோக்சபா பற்றி மட்டும் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதுக்கு என்ன, இது எப்படிலாம் வந்து தீர்மானிக்கலாம், இதோட பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அகைன் ரெப்ரஸன்டேஷன் தான். ஸோ இப்போ ஒரு மாநிலங்கள் வந்து இது நம்ம கணக்கெடுக்கணும்னா வந்து ஃபர்டிலிட்டி ரேட்டை ஏன் கணக்கெடுக்கணும்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிறக்கக்கூடிய பசங்களோட எண்ணிக்கை தான் வந்து பர்த் ரேட். அது ஃபர்டிலிட்டி ரேட், அதை வந்து டிஎஃப்ஆர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஎஃப்ஆரை வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு மாநிலமும் எப்படி வந்து அவங்க பிறப்பு விகிதத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்தியாவில் வந்து 2.2 தான் வந்து ஒரு மேஜிக் நம்பராக வச்சாங்க. 2.2 வந்து நம்ம இந்தியாவோட டிஎஃப்ஆராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1956 முடிவு பண்ணாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பல மாநிலங்கள், முக்கியமாக இது தெற்கு மாநிலங்கள் வந்து அதை கடைபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம தமிழகம் வந்து அதில் ஒரு முன்னோடினே சொல்லணும். 2.2 கம்மியாக 1.7% தான் வந்து டிஎஃப்ஆர் வச்சுருக்காங்க. அதே வந்து இப்போ யூபி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, பீகார் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 3 சில பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்க நிலைமையில இதுக்கு சொல்யூஷன் என்ன? அதுதான் வந்து ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன். நம்ம நாடு வந்து சுவிட்சர்லாண்டோ இல்லை பழங்காலத்து ஏத்தன்ஸ் கூட வந்து டைரக்ட் டெமோக்ரஸி, அதாவது மக்களே சேர்ந்து தேர்ந்தெடுக்கிற அரசியல் இல்லை. மக்கள் வந்து ஒருத்தர் தேர்ந்தெடுப்போம், அவங்க தான் மக்களின் கோரிக்கையை வந்து ஒரு கவர்மெண்ட் கொண்டு போகிறாங்க. இதுதான் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது இன்டைரக்ட் டெமோக்ரஸியாக இருக்கும். இதை கணக்கு எடுத்துக்கணும்னா அவங்க வந்து ஒவ்வொரு எம்பி, ஏன்னா லோக்சபா பற்றி பேசிட்டு ஒவ்வொரு எம்பியும் எத்தனை மக்களை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கணக்கு எடுத்துக்கணும். அந்த ரேஷியோ எடுத்திங்கன்னா தமிழகம், கேரளா இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் வந்து ஓவர் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு எம்பிக்கும் வந்து 1.8 லட்சம் மக்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு எம்பியும் 1.8 லட்சம். கேரளா எடுத்திங்கன்னா 1.7 லட்சம். அதே யூபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எம்பி வந்து 3 மில்லியன் 30 லட்சம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம வந்து உடைக்கணும். அதுதான் வந்து ஒரு நம்மளோட மிகப்பெரிய எய்மாக இருக்குது. இது காரணம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாப்புலேஷன் கண்ட்ரோல். அது வந்து இப்போ இந்த சதன் மாநிலம் இது வந்து தெற்குக்கும் வடக்குக்கும் இருக்கிற பிரச்சனை மட்டும் இல்லை. இப்போ ஏன்னா இப்போ நடந்த ஒரு கூட்டங்கள் வந்து தமிழகம், கேரளா, ஆந்திர பிரதேஷ், அப்புறம் கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் கூட சேர்ந்தது. ஏன்னா இவங்களும் வந்து டிஎஃப்ஆர் ரேட்டை எஃபெக்டிவாக குறைச்சிருக்காங்க. அதனால இவங்க வந்து நாங்கள்லாம் வந்து ஒன்றிய அரசு கொடுத்த பட்ஜெட்டில் ஸ்கீம்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கள் இப்போ பாப்புலேஷனை குறைச்சிருக்கோம். ஆனால் இப்போ நாங்கள் குறைச்சதால எங்களோட ரெப்ரசன்டேஷன் கம்மியாகுது. அதே யூபி, பீகார்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க பாப்புலேஷனை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணல, பட்ஜெட்டை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணல, ஆனால் அவங்களோட ரெப்ரசன்டேஷன் கூடுது. ஏன்னா இப்போ வந்து யூபி, பீகார், மத்திய பிரதேஷ் இவங்க மட்டுமே வந்து 543 தொகுதிகளில் 14% வந்து அவங்க தான் இருக்காங்க, அதாவது ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இதே இப்போ இந்த 2026 ப்ரொஜெக்ஷன் ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, 80லேருந்து 91 அதிகமாக அதெல்லாம் அதுபடி கணக்கெடுத்துன்னா அவங்களோட ரெப்ரசன்டேஷன் வந்து 16% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து அரசியல் கட்சிகள் வந்து அதை வந்து எப்படி வேணா வந்து அவங்க அட்வான்டேஜ் யூஸ் பண்ணலாம். இப்போ சமீபமாக நடந்த எலெக்ஷனில் வந்து இப்போ ஆளும் கட்சி வந்து மெஜாரிட்டி எடுக்கல, 240 சீட்டு தான் எடுத்தாங்க. ஆனால் வந்து அவங்களோட ஆலைஸ் மூலமாக தான் வந்து அவங்க அரசு அமைச்சாங்க. ஆனால் இப்போ இந்த சினாரியோ வந்து இப்போ நடந்ததுதான் என்ன இருக்கும், சீட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஆலைஸோட சம்மந்தமே இல்லாமல் ஒரு மெஜாரிட்டி அவங்களே கிடச்சிருக்காங்க. ஆனால் வந்து இங்கே இருக்கிற தெற்கு மாநிலங்கள் அதை அரசு விரும்பல. ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தாலும் அதான் வந்து கடந்த 3 எலெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழகம் வந்து என்றைக்குமே வந்து ஒன்றிய அரசுக்கு ஆப்போசிட்டான கோர்ஸாக தான் இருக்குது. அதனால வந்து ஸோ ஒரு டெமோக்ரஸிங்கிறது எப்படின்னா ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியோ ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டியோ ஈஸியாக லோக்சபாவில் வரக்கூடாது. அதுதான் வந்து ஒரு டெமோக்ரஸி. ஒரு கலந்துரையாடல் இருக்கணும், ஒரு பில்லு ஈஸியாக பாஸ் ஆகக்கூடாது. ஒருத்தங்க வெளிநடப்பு செஞ்சவொடனே ஈஸியாக வந்து பில்லு வந்து பாஸ் ஆகக்கூடாது. அதனால கொஞ்சம் ஈக்குவலாக இருந்து ஒரு மெஜாரிட்டி வந்து கம்மியாக இருந்தால் தான் ஒரு டெமோக்ரஸி ஒழுங்காக செயல்படும்.
ஆனா இப்போ இந்த சீரமைப்பு மூலமா இது கொண்டு போனா அது கண்டிப்பா அந்த டெமோக்ரஸிங்கிறது சரி வராது, வேலைக்கும் ஆகாது. அதனால வந்து இதுக்கு பல வல்லுநர்கள் கொடுக்குற தீர்ப்பு என்னன்னா சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு அது வந்து பல வகையில் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ 2014 சென்சஸ்ல எடுத்த மாதிரியே வந்து 2030 சென்சஸ் எடுத்து அப்படியே ப்ரொபோஷனாக இன்க்ரீஸ் பண்ணலாம். பாப்புலேஷன் டிவைடட் பை ரெப்ரஸன்டேஷன். ஆனால் அதே வந்து ஒன்று இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரெப்ரஸன்டேஷன் ரேஷியோ வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்ல. தமிழகத்தில் ஒவ்வொரு எம்பியும் வந்து 1.8 மில்லியன் அதிகளை வந்து ஜனங்களை வந்து ரெப்ரஸன்ட் பண்ணாங்க. யூபியில் 3 இருக்கு. இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா 1952 வரைக்கும் ஒரு கேப் இருக்கு. ஒரு எம்பி வந்து 7,50,000 பேர் தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கேப் இருக்குது. ஆனால் இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் வந்து விச் எவர் ப்ராக்டிஸ் இஸ் ப்ராக்டிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதை அமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த கேப் வந்து திருப்பி கொண்டு வந்தால் தான் நமக்கு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன். இப்போ ஒரு கேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எம்பிக்கு வந்து 1 லட்சம் மக்களை வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சான்றாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து யூபியோட ஜனத்தொகை வந்து 20 லட்சம். 20 லட்சம்னா அவங்களுக்கு எப்படி 1 லட்சம்னா அவங்களுக்கு வந்து 20 சீட்டு. அதே மாதிரி இப்போ தமிழகத்தில் வந்து 14 லட்சம், சும்மா சான்றாக தான் சொல்கிறேன், எதுவுமே வச்சு அது வந்து 14 சீட்டு. ஸோ அது வந்து இது ஒரு ரெப்ரசன்டேஷன் ஈக்குவலாக இருக்குது, இப்படி எடுத்துக்கலாம் சொல்லுவேன். ஆனால் பிரச்சனை என்னன்னா வந்து இந்த மாதிரி நம்ம கணக்கு எடுத்தோம்னா ஒரு கேப் முந்தி இருந்த கேப் வந்து 7,50,000. அந்த கேப் எடுத்தோம்னா 1872 சீட்டு இருக்கு. ஆனால் நம்ம புதுசாக கண்ட பார்லிமெண்ட்ரி பில்டிங்கில் வந்து இருக்கிற மொத்த சீட்டிங்கே வந்து 880 தான். ஸோ நம்மளோட ரெப்ரசன்டேஷன் மாறாமல் சீட்டை அதிகப்படுத்துறது எப்படின்னா வந்து அதுக்கு ஒரு சிஸ்டம் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து மேக்மில்லன் மெத்தட் சொல்லிட்டு அந்த அஸ்வினி வைஷ்ணவ் அவங்களோட பேப்பரில் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் வந்து மொத்தமாக வந்து 872 சீட்டு வந்து இந்தியாவில் அதிகமாகும். அதுக்கேற்ற மாதிரி யூபிக்கும் தமிழ்நாடுக்கும் எல்லாருக்கும் இன்க்ரீஸ் ஆகும். கேரளா போன்ற மாநிலங்கள் வந்து ஃபர்டிலிட்டி ரேட்டு இல்லை பாப்புலேஷன் growth அதிகமாக இல்லாதால அவங்க 20 சீட்டே தான் இருக்காங்க. தமிழகம் வந்து 42 சீட்டு கிட்ட வருது. யூபி வந்து கிட்டத்தட்ட 100 சீட்டு போடுது. இது அதிகமான இதுவும் அதிகம். யாரும் வந்து அவங்களோட ரெப்ரசன்டேஷனை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ இது ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. இதுதான் வந்து இப்போ நடந்து